கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். சார், காட் ஆஃப் ப்ராமிசஸ், அதாவது வாக்கு தத்தத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நிச்சயமாய் அதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்று கர்த்தர் ஒரு வார்த்தையை வாக்கு தத்தத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் என்ன இருக்குது என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஏன்னா வாக்கு தத்தம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண மனிதன் கொடுக்கிற வார்த்தை அல்ல, அது தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, கர்த்தருடைய விருப்பம், சித்தம், தீர்மானம், இந்த மூன்று காரியம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் கவனிச்சா தான் இந்த பிரசங்கம் கொஞ்சம் புரியும். இது செய்தி மாதிரி இருக்காது, இது ஒரு ஸ்டடி மாதிரியே இருக்கும். சரிங்களா? கர்த்தர் வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறார், அதுக்கு முன்னையும் பின்னையும் என்ன இருக்கிறது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவரும் நன்மைகளை. கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் எப்போதும் நமக்கு நல்லதை தான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு மாத்திரம் சொல்லல, நன்மைகளை செய்கிறவர்னு மாத்திரம் சொல்லல, நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, சில மனிதங்க நல்லவங்களா இருப்பாங்க, அந்த நன்மை என்ன செய்ய மாட்டாங்க. சிலவங்க நன்மை செய்வாங்க, ஆனா குணத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல மனிதனா இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் தான் நல்லவரும் நன்மை செய்கிறதுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். அவருடைய வாக்குத்தத்தை நம்மிடத்தில் அனுப்புகிறார் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து அவருடைய மனதிலே விருப்பம் கொள்கிறார், இல்லாவிட்டால் அதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பாருங்க, நீங்க ஒரு வேலைக்காய் ஜெபிக்கிறீங்க, ஒரு வீட்டிற்காய் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்கிறீங்க. அப்போ நாம விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் முதல்ல மனதில் என்ன கொள்கிறார் என்று சொன்னால் அதை விருப்பம் கொள்ளுகிறார். சரிங்களா? முதல்ல நம்ம ஜெபிக்கும், ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லும்போது அவருடைய மனசுல ஓகே, என் பிள்ளைக்கு இதை நான் செஞ்சிடலாம் அப்படின்னு அவருடைய மனசுல முதல்ல என்ன வருது? விருப்பம் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பம் முதல்ல கர்த்தருடைய மனதில் வருது. இந்த விருப்பத்தை தான், கர்த்தருடைய மனதில் இருக்க விருப்பத்தை தான் வாக்கு தத்தத்தின் மூலியமா நம்மோடு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். வாக்கு தத்தம் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு காரியத்தை வச்சு பாரப்பட்டு நம்ம ஜெபம் செய்யும் போது கர்த்தர் முதல்ல மனதில் சரி என் பிள்ளை கேட்கிறானே என்று சொல்லி அவருடைய மனதில் அந்த விருப்பம் வருகிறது. முதலாவது அந்த விருப்பத்தை மனிதனிடம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை வாக்கு தத்தத்தின் மூலியமாக வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஓகே என்ன சொல்லுகிறார்? சரிங்களா? அதாவது அவர் விருப்பம் கொள்ளுகிறார். முதலாவது நான் கேட்கிறேன், அவர் விருப்பம் கொள்ளுகிறார். அந்த விருப்பத்தை வார்த்தையின் மூலியமாக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். வார்த்தை மூலியமாய் பேசுகிறார். அதற்கு அப்புறம் இமிடியேட்டா அந்த காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, சில டைம் நடக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இன்னும் அவர் எந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் இன்னும் எடுக்கவில்லை. அதாவது தேவனுடைய சித்தம். பாருங்க, நம்ம சிலர்கிட்ட கேட்கலாம், ஆமா பிரதர், ஜெர்மனி பார்த்தேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு அது பேசும்போதே தெரியுது, இது என்ன செய்யாது, அந்த ஸ்லாங்கே அப்படி தான் இருக்கும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அவங்க சொல்லும் போது 100க்கு 100 இது நடக்காதுன்னு தான் தேவ சித்தத்தை என்ன செஞ்சுருவாங்க, உள்ள மாட்டிடுவாங்க. அதாவது தேவனுடைய சித்தம்னா என்ன என்று தெளிவாய் கிறிஸ்துவ ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்னன்னு பாருங்க. தேவனுடைய சித்தம் ஒன்று அவர் மனசுல இருக்கிற விருப்பம், ரெண்டாவது அந்த விருப்பத்தை வைத்து நம்மோடு பேசுகிறார், வார்த்தையை வாக்கு தத்தத்தோடு பேசுகிறார். அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு கால கட்டத்தை வைத்திருக்கிறார், அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க புரிந்தா தான் இந்த பிரசங்கமே புரியும். சார்,
தேவனுடைய சித்தம்னா என்ன என்று சொன்னால், முதலாவது அவர் விருப்பம் கொள்ளுகிறார். அந்த விருப்பத்தை மனிதரிடத்தில் வார்த்தையாக வாக்குத்தத்தங்களோடு பேசுகிறார். அதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்ற நோக்கத்திற்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் என்ன செய்கிறார்? ஒதுக்குறார். ஹல்லேலூயா. அதாவது தீர்மானம் அதுக்கப்புறம் எடுத்து அந்த காரியத்தை என்ன செய்தார்? செய்து முடிக்கிறார். ஆகவே 3 ஸ்டெப் இதில் இருக்கு, நல்லா கவனிக்கணும். முதலாவது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா என்ன தெரியுமா? வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதற்கு முன்பதாக அவருக்கு நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறோமோ கேட்கிறோமோ அதை குறித்து அவர் முதலாவது மனதில் விருப்பம் கொள்ளுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஓகே நடந்துரும்னு. ஒருவேளை லேட் ஆகி நம்ம நினைக்கிறோம் லேட் ஆகிறதுன்னு நடக்கலையே கொடுக்கல என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும். ஆனால் அவர் அதுக்கு அப்புறம் தான் காலத்தை நியமிக்கிறார், தீர்மானிக்கிறார். எந்த காலத்தில் எதை கொடுத்தா நல்ல இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை தாமதம் ஆகுது என்று சொன்னால் நீங்கள் நானும் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை நினைக்கிறோம். இது கர்த்தருக்கு சித்தம் இல்லையோ, 7 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இது கர்த்தருக்கு சித்தம் இல்லையோ. தாமதிக்கிறார் என்று சொல்லி இன்னும் தீர்மானம் எடுக்கிறார் என்று சொல்லி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லி அவருடைய மனத்தில் விருப்பம் இல்லை என்று இல்லை. நல்ல கவனிக்கணும். அவருடைய சித்தம் என்ன? விருப்பமும் தீர்மானமும் சேர்ந்தது அவருடைய சித்தம். நல்ல கவனிக்கணும். சித்தம் என்னதுன்னா அவருடைய மனதில் இருக்கிற விருப்பம். அதை வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அதற்கு அப்புறம் அவர் காலங்களை தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த முதல் ஸ்டெப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை வர வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசிக்கு கர்த்தரிலிருந்து தினம் வார்த்தை வரவிட்டால் தான் பிரச்சனை. வார்த்தை வந்துட்டுனா அதை எப்படியாச்சும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பிள்ளைங்க யாராச்சும் ஒருத்தர் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, ஒரு சைக்கிள் கேட்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவன் கேட்டுட்டான், அதாவது நம்ம ஜபிச்சிட்டோம் ஏசப்பாட்ட, ஏசப்பா இது எனக்கு தாங்க. இப்போ நம்ம மனசில் சரி என் பிள்ளை கேட்டுட்டான், நான் என்ன செய்கிறேன்? வாங்கி. அப்போ என் மனசில் என்ன வருது? ரெண்டாவது என்னது? விருப்பம் வருது. என் மனசில் விருப்பம் வருது. விருப்பம் வந்த பிறகு நான் என்ன யோசிக்கேன்? நான் வந்துட்டு வாக்கு மறுபடியும் கொடுக்குறேன், சரிப்பா வாங்கி. இதை மாதிரி தான் நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா மனசில் விருப்பம் வருது, வார்த்தை அனுப்பி என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு செய்கிறேன். ஆனால் சில சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இல்லைப்பா அடுத்த 2 மாதத்துக்கு பிறகு இவனுக்கு பர்த்டே இருக்குது, அப்போ என்ன செய்யலாம்? கிஃப்டா? அப்போ தீர்மானம் ஒருவேளை நம்ம என்ன செய்கிறோம்? லேட்டா. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா வாட் இஸ் த ரைட் டைம், நம்முடைய நேரத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதை என்ன செய்கிறோம்? வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ரைட் டைம் என்னது. இப்போ எக்ஸாம் நடக்கு, இப்போ வேண்டாம், 1 மாதம் தள்ளி போடுவோம். அதுக்குன்னு நமக்கு விருப்பம் இல்லைன்னு என்னது இல்லை அர்த்தம் இல்லை. ஆகவே இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். தேவ ஜனங்கள் விசுவாசிகள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் பிரதர்னு சொல்லும் போது சித்தம்னா ஒன்று மட்டும் தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும். எதெல்லாம் தேவனுடைய சித்தம் அவருடைய விருப்பம் மனசில் இருக்கிறோம் அது வார்த்தை வழியாக நமக்கு என்ன செய்யுது? வருது. வார்த்தை வந்துட்டுனா கர்த்தருடைய அதான் அவருடைய சித்தம் விருப்பம் என்று நல்ல என்ன செய்யணும்? அதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு இறுக பிடித்துக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாக என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி. ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வாக்கு தத்தம் வருகிறதோ அங்கெல்லாம் தேவ சித்தம்னு வரும். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேகமாய் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் போதும். இந்த பாருங்க, வாக்குத்தத்தம் எங்க வந்துச்சுன்னா உடனே என்ன வருது? வாக்கு தத்தம்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே என்ன வருது? அவருடைய சித்தம் தான், அவருடைய விருப்பம் தான் வார்த்தையா என்ன செய்யுது? நமக்கு வெளிப்படுது. பாருங்க, எங்கெல்லாம் வாக்கு தத்தம் இருக்கோ அது பக்கத்தில் எப்படி இருக்கு? சித்தம். இன்னொன்று வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய
சித்தத்தினாலே போதும். பாருங்க, இங்கேயும் அவருடைய வாக்கு தத்தம் தான் அவருடைய சித்தமாய் வெளியே வருகிறது. நல்லா கவனிக்கணும். அவர் சித்தம் கொண்டால், அவர் விருப்பம் கொண்டால், அவருடைய வார்த்தை தான் நமக்கு என்னது, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதான் கேரண்டி. ஆமென். அதான் உத்தரவாதம். ஆமென். அவருக்கு விருப்பம் இருக்கு இந்த காரியத்தில் அவருக்கு சித்தம் இருக்கு, இந்த காரியத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை இருக்கு என்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் மூலியமாய், நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் மூலியமா தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எஸ் சொல்லுவாரா நோ சொல்லுவாரா என்று அவருடைய வாக்கு தத்தம் தான் நமக்கு அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் உள்ள இருக்கிறது வெளியே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வாக்கு தத்தம் வருகிறது என்று சொன்னால் அவர் முதலாவது மனசுல விருப்பம் கொள்கிறார், அதற்கப்புறம் அதை வார்த்தையாய் வாக்கு தத்தமாய் அனுப்புகிறார், அதுக்கப்புறம் அவர் தீர்மானம் எடுக்கிறார் எந்த காலகட்டத்தில் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆகவே ஒருபோதும் சோர்ந்துட வேண்டாம். எப்போ சோர்வு வரும் தெரியுமா? கர்த்தரிருந்து வார்த்தை வரலன்னா தான் என்ன செய்யும், சோர்வு வரும். தினந்தோறும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம், அந்த வார்த்தையை ஃப்ளோவை மாற்ற என்ன செஞ்சிடாதங்க, நிப்பாட்டிராதங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தினந்தோறும் மன்னா நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய மனிதன், அதாவது அவனுக்கு உயிர் இல்லாத மாதிரி செயல்படுவான். நான் நல்லா உணர்வேன். அதை அப்பாட்ட எப்பவும் கேட்கிறேன், அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆகவே சித்தம் என்கிறது கர்த்தருடைய மனதில் வருகிற விருப்பம், அது வாக்கு தத்தமாய் வெளியே வருகிறது. அவர் காலத்தை நியமிக்கிறார், அந்த காலத்தில் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் சில பேர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஏசப்பாட்ட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு இது விருப்பம், எனக்கு இது சித்தம், எனக்கு இதை நீங்கள் கொடுத்தா நல்ல இருக்கும்னு. சிலவங்க ஒத்த காலில் நிற்பாங்க, எனக்கு இந்த பொண்ணு தான், எனக்கு இந்த வேலை தான், எனக்கு இந்த காரு தான். சரி, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தா பிறகு ஃபர்ஸ்ட் அவர் விருப்பம் கொள்ளுகிறார், அதற்கப்புறம் தீர்மானம் எடுக்கிறார். நல்ல கவனிக்கணும், 2 போர்ஷன். முதலாவது அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், விருப்பம் கொண்டு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் தீர்மானம் எடுக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், நம்ம அதை ஜபர்தஸ்தி பண்ணி எனக்கு இதுதான் வேணும் நின்னோம்னா ஆண்டவர் முதல் ஸ்டெப்பை விட்டுருவார். நல்லா கவனிக்கணும், நான் பைபிள் படி தான் நான் அவங்கள கொண்டு போகிறேன். ஆண்டவர் முதல் ஸ்டெப்பை விட்டுருவார். அதாவது அவர் மனசில் விருப்பம் இருக்காது, எனக்கு தாங்கன்னு கேட்க அவர் இன்னும் அதாவது அவர் மனசில் அந்த விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு பின்னால் என்ன நடக்கும்னு. அவர் என்ன செய்வார், இந்த முதல் ஸ்டெப், அதாவது விருப்பத்தை விட்டு சித்தத்தை விட்டு நேரடியாக தீர்மானத்துக்கு. பாருங்க, 2 போர்ஷன். 1 அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அதுக்கு அப்புறம் தான் அவர் வார்த்தையை அனுப்பி அவர் காலத்தை தீர்மானிக்கிறார். நம்ம ஒரே பிடியா பிடித்து நின்னோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், அவர் விருப்பம் இல்லை, அவருக்கு சித்தம் இல்லை இந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு. ஆனாலும் அவர் எங்க வராரு, நேரடி தீர்மானத்துக்கு வந்துடுறாரு, ஓகேன்றாரு. வாசிங்க பார்க்கலாம். நான் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், நேரம் இல்லாதனால வாசிக்க வேண்டாம். அதாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். இங்கே லோத்துவை குறித்து பார்க்கிறோம். இங்கே சோதம் குமாராவிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். அப்போ லோத்துட்ட பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 19:17 வாசிங்க, வேகமா வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். 21. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்டபடி ஊரை
கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். பாருங்க ஒரு நிமிஷம், இது நான் சொன்னதை தான் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார் அந்த மலைக்கு ஓடி போ. இவர் என்ன சொல்றாரு? நான் அந்த பட்டணத்துக்கு, ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு ஓடி போ. இவர் என்ன சொல்றாரு? நான் அங்க வரைக்கும் போக முடியாது, நான் எங்க போறேன்? பக்கத்து ஊருக்கு. அப்பவும் ஆண்டவர், இப்போ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. முதல் ஸ்டெப்பு பாருங்க, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு சித்தம் இல்லை நீ அங்க போறது, லோத் அங்க போறது. ஆனாலும் நேரடி அவர் எடுத்த தீர்மானத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஓகே கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், அவருடைய மனசுல அந்த விருப்பம் இல்லை, சித்தம் இல்லை. அவருடைய மனசுல விருப்பமும் சித்தமும் லோத் எங்க போகணும்? மலைக்கு போகணும். ஆனா இப்போ லோத்து என்ன சொல்றாரு? நம்மள மாதிரி இல்ல ஆண்டவரே, எனக்கு இதான் பக்கம், இதான் எனக்கு வேணும். அப்போ அவருடைய மன விருப்பம் தான் முதல் ஸ்டெப்பு. அதை அறியாமல ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரி நீ இப்படி கேட்கியா, ஓகேன்ட்டாரு லோத்துக்கு, நீ அந்த பட்டணத்துக்கு போ. பின் விளைவு என்ன? அவருடைய சந்ததி இழிவான ஒரு சந்ததி. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் மாறாக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதை ஒத்த கால் எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே, அவருக்கு நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தணும். ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இதுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிடும். இயேசு சுவாமி சிலுவையில், அதாவது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? ஆண்டவருக்கு அந்த சிலுவை பாரம் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. பிதாவுடைய தொடர்பும் துண்டிக்கப்படும் என்று சொல்லி மறுரூப மலையில் எல்லாம் காட்டினது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்துச்சு. போய் கெத்செமனேல போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இந்த பாத்திரம் என்ன செய்யட்டும், என்னை விட்டு நீங்கட்டும், சிலுவை பாடு வேண்டாங்காரு பிதாட்ட. அப்புறம் சொல்றாரு, ஆகிலும் என் சித்தம் வேண்டாம், அதாவது உம்முடைய சித்தம் என்ன செய்யட்டும், நடக்கட்டும். ஒருவேளை அவர் பிடிச்சிருந்தாருன்னா, நான் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு பிடிச்சி அவர் டைரக்ட் ஓகே தீர்மானத்துக்கு வந்துடுவார். அதானே விருப்பம் இல்லைன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்னது? தீர்மானம், நேர தீர்மானம். அவர் சொல்ல ஓகேன்ட்டாருன்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்க. ஆகவே காரியம் தாமதம் ஆகிறது என்று சொன்னால் அவருக்கு விருப்பம் இல்லை, சித்தம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு நாள் கர்த்தர் அவருடைய நேரத்தில் எனக்கு கர்த்தர் இதை நிறைவேற்றி கொடுப்பார் என்றுதான் நாம் ஓட வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் காலையில் அப்படிதான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, தாமதமாக கொடுத்தாலும் நீ லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுப்பேன் என்று சொல்லி இப்படிலாம் சொல்லி பழக்கம் ஆனால் ரொம்ப இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல என்னை நிப்பாட்டினார். என் மதில் ஒரு சத்தம் ஒலித்தது, யார் லேட்டாப்பா வருவா? நீ என்ன நினைக்கிற? நான் லேட்டாக வருவேன், லேட்டாக நல்லதை கொடுப்பேன், நான் தாமதிப்பேன் அப்படி நீ நினைக்கிறாயோ? அதிர்ந்து போனேன், மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஐ எம் ஆல்வேஸ் ஆன் டைம். ஆமென். நான் எப்போதும் அந்த நேரத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் தாமதிப்பது அல்ல. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் தான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எதை, அதாவது வயசை வைத்து, நம்முடைய வயதை வைத்து கணக்கு எடுக்கிறோம். இந்த வயதில் இது நடக்கட்டும், இந்த வயதில் இது நடக்கணும் என்று சொல்லி கர்த்தர் காலங்களை வைத்து கணக்கு போடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, காலம் நிறைவேறின பொழுதுதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அவர் வரதற்கே ஒரு காலம் நியமிக்கப்பட்டது. ஆமென். ஆகவே ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வார்த்தை வந்துட்டா அதை பிடிச்சி என்ன செஞ்சணும், போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த பூமியும் அழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை, இந்த பூமி வான மண்டலங்கள் எல்லாம் அழிந்துட்டு நினைச்சுக்கோங்க. ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை இது மட்டும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி பிடித்து கொண்டால் போதும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். எந்த எல்கைக்கும் போய் நான் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேதத்திலிருந்து பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம். எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் உண்டு, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரமாய் இருக்கிறது. அந்த பட்டணம்,
அதாவது ஏன்ஷியன்ட் சிட்டி, அதாவது பழைய காலத்து பட்டணம் என்று சொன்னால் அது எருசலேம் ஒரு பட்டணம். இந்த எருசலேம் முதல்ல அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக, இப்போ இல்லை, வேத நாட்களிலே, நம்முடைய வேதம் அந்த நாட்களிலே அந்த பட்டணம் சாலேம் என்று என்ன செய்யப்பட்டுகிறது, அழைக்கப்பட்டது. ஒரு சாலேம். அந்த சாலேம் இப்போதான் எருசலேம். அதுக்கு முதலாவது அதனுடைய பேர் சாலேம். இந்த சாலேமுக்கு ராஜா யாரா இருந்தார் என்று சொன்னால், சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன், அபிமெலேக், அதாவது மெல்சிதேக் என்கிற ஒரு ராஜா சாலேமை என்ன செய்தார், ஆண்டு கொண்டு வந்தார். ஈசாக்கை பலி கொண்டு போகும்போது ஆபிரகாம் அந்த கொல்கொதா மலையிலே வைத்து என்ன செய்கிறாரு, பலியிடம் போகும்போது தான் அந்த பக்கத்தில் உள்ள தேவாலய மலையிலிருந்து கர்த்தர் பார்த்து தான் அதை என்ன செய்கிறாரு, அதை நிப்பாட்டி அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன பெயர் கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. எப்ரிவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈரேனா எரோ, இது சலேம். எரோ பிளஸ் சலேம் தான் எருசலேமாக வந்துச்சு என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. அன்னிலிருந்து இந்த எருசலேம் யாருடைய கரத்தில் இருந்துச்சு என்று சொன்னால், எபூசியரின் கரத்தில் என்ன செய்தது, இருந்தது. இந்த எருசலேமை பற்றி கர்த்தருக்கு பெரிய ஒரு தரிசனம் இருந்துச்சு. நல்லா கவனிக்க, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து கர்த்தருக்கு பெரிய தரிசனம் இருந்துச்சு. இந்த எருசலேம்ல இருக்கிற அந்த தேவாலய மலை தான் அந்த பூமிக்கும் ஒரு நடுமையம் என்று சொன்னால் அந்த தேவாலய மலை என்று யூதர்களுடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. சார், இந்த எருசலேம் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டே, பெரிய தரிசனம் எருசலேமை குறித்து. ஆகவே இந்த எருசலேமுக்கு விரோதமாய் நடந்த போர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எத்தனையோ பெரிய தரிசனம் கர்த்தருக்கு இருந்தால் கூட அதுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அநேகர். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு விருப்பத்தை வைத்து, இந்த சித்தத்தை வைத்து, இதை நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அதுக்கு விரோதமாக என்ன வந்தாலும் அவர் எப்படி நிறைவேற்றி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு சின்ன பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சார், இப்போது எருசலேம் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், எபூசியரின் கையில் இருக்கிறது. இந்த எபூசியர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய தரிசனத்தை காலில் கீழே போட்டு மிதிக்கிறது என்று அர்த்தம். எப்ரிவில் எபூசியர்னா ஜெபூசைட்ஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய தரிசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது. இப்போ கர்த்தர் இந்த பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வைத்திருந்தார். அதாவது அந்த மலையை, தேவாலய மலையில் அவருக்கு ஒரு பெரிய நோக்கமும் ஒரு திட்டமும் இருந்தது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 87:2 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 87:2 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். போதும். இந்த சியோன் மலை, இந்த தேவாலய மலையை ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா ரொம்ப விரும்பினார். சியோன் என்று ஹெப்ரு அதுக்கு வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், வறண்ட நிலம், பாலான ஸ்தலம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு இந்த பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருந்தது, ஒரு பெரிய சித்தம் இருந்தது. பாருங்க, அந்த பட்டணத்தில் தான் சாலமோன் என்ன செய்ய வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கே தான் பிறக்க வேண்டும். அந்த மலையிலே தான் அந்த கல்வாரி சிலுவையில் என்ன செய்ய வேண்டும், தேவன் தொங்க வேண்டும். 1000 வருஷ அரசாட்சி அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், இன்னும் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே எருசலேமை குறித்து பெரிய தரிசனம் இருந்தது. அந்த எருசலேமில் குறிப்பாக அந்த தேவாலய மலையை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது ஒரு வறண்ட நிலம், அது ஒரு பாலான ஸ்தலம் தான். ஆனால் கர்த்தர் அதன் மேல் நோக்கமாக இருந்தார். அந்த இடத்திற்கு எருசலேமை இஸ்ரேலுக்கு உடைய அதாவது கேபிட்டல், தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி குறிக்கோளாய் இருந்தார். நடந்தது என்ன? இதற்காக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எங்கே கொண்டு வராரு? அவருடைய திட்டத்தை பாருங்க. நான் சொல்றேன் எப்படி அதை வைத்தாரு, அதை எப்படி அவர் கடைசி வரைக்கும் அதை சாதித்தாரு நான் சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே கொண்டு வராரு? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. முதலாவது மோசே நடத்தினார். அதுக்கப்புறம் யோசுவா எங்க வரைக்கும் கொண்டு போய் நடத்தினார்? கானான் தேசத்திற்கு உள்ள கொண்டு போய் யோசுவா என்ன செய்தாரு? சேர்த்தார். இப்போ யோசுவா பார்க்கிறாரு, இந்த எருசலேம் இது எபூசியருடைய கையில் இருக்கிறது. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு பட்டணமாக இவர் என்ன செய்கிறாரு, யோசுவா என்ன செய்கிறாரு, அதாவது கவர் பண்ணிக்கிட்டே வரார்.
இப்போ வரும் பார்க்கும்போது எருசலேமுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம். எருசலேம் யுத்தத்திற்கு அங்கே எருசலேமுக்கு ஆண்டு கொண்ட ராஜாவின் பெயர் யோசுவா 10ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 10:1 வேகமா வாசிங்க. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதேக் கேள்விப்பட்ட போது. சார் ஓகே போதும். இப்போ இங்க ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகிறது. இங்கே எருசலேம் யாருடைய கரத்தில் இருக்குது? அதோனி செதேக் எபூசியருடைய கையில எருசலேம் பட்டணம் இருக்குது. இப்போ யோசுவா ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறார். யோசுவா ஒரு யுத்தத்தை நடத்தும் போது தான், இந்த யுத்தத்துக்காக தான் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏதோ சூரியன் சந்திரன் நினைச்சு யோசுவா யுத்தம் நடக்கும்போது அப்படின்னு இல்லை. சூரியனும் சந்திரனையும் கர்த்தர் நிப்பாட்டினார். எதுக்கு தெரியுமா? யோசுவாவுக்கு நிப்பாட்டினார், எருசலேமுக்காய் நிப்பாட்டினார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை யுத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. எருசலேமை எப்படியாச்சும் யோசுவா மூலியமா என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும். அதுக்கு அவர் என்ன செய்தாரு? சந்திரனும் சூரியனையும் நிப்பாட்டினார். நான் என்ன சொல்றேன், அவர் ஒன்று சொன்னா, நமக்கு ஒரு வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றதுக்கு அவர் எந்த எல்கைக்கும் போய் அந்த வார்த்தை என்ன செய்வார்? நிறைவேற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இங்கே தரிசனம் இருந்தது எருசலேமை பற்றி. எருசலேம் எப்படியாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் வர வேண்டும் என்று சொல்லி. ஆகவே சந்திரனும் சூரியனும் நிப்பாட்டினார். ஆனா யோசுவா என்ன பண்ணிட்டார்? அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஜெயிச்சார் உண்மைதான். ஆனா எபூசியர்களை எருசலேம் விட்டு என்ன செய்யல? துரத்தி விடல. அவங்கள அங்கே என்ன செஞ்சார்? விட்டுட்டு அந்த எருசலேமை அன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? பிடிச்சிருக்கணும். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய தரிசனமா இருந்தது. ஆகவே தான் அவர் சூரியனும் சந்திரனும் நிப்பாட்டினார். ஏதோ சும்மா ஒரு காரியத்துக்காக அல்ல நிப்பாட்டினது. யோசுவா மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எழும்புனாங்க 12 ராஜாக்கள் அதாவது நியாயாதிபதிகள் எழும்பினாங்க. சிம்சோன் பராக்கிரமசாலி எழும்பினார், எருசலேமுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் எழும்பினது ஒவ்வொன்றாய் கிதியோன் எழும்பினார், பராக்கிரமசாலி எழும்பினார். அவரும் எருசலேமை பற்றி, அந்த கர்த்தருடைய மனசுல எருசலேமை பற்றி என்ன இருக்கிறது என்று சொல்லி அவரும் நிர்விசாரமாய் விட்டு விட்டார். ஆண்டவர் ஏங்கிக் கொண்டே இருந்தார், யார் எருசலேமை மீட்டெடுப்பா என்று சொல்லி. அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். அதுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக அதுக்கப்புறம் சவுல் ராஜாவாக வந்தார். இவனாவது எப்படியாச்சும் எருசலேமை பிடித்து விடுவான், என்னுடைய ஜனங்கள் மீண்டுமா எருசலேமில் தங்கி இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் பெரிய தரிசனத்தோடு இருந்தார். சவுலும் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீது வந்தாரு. அவர் ராஜாவாகி மொத போரை என்ன எதுக்காக போராடினார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எருசலேமை பிடிப்பதற்கு தான் அவர் என்ன செய்தாரு? போராடி ராஜாவாக போர். எருசலேமை கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்யணும்? பிள்ளைகளோட கரத்தில் இருக்கணும் என்று சொல்லி அந்த போரை அவர் செய்தார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், எத்தனையோ பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. நாமும் கூட கர்த்தருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் மிஸ் பண்றோம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நினைவு இருக்கு, போன வருஷம் வாக்குத்தத்தம் நினைவு இல்லை. அது ஜனவரியில் நினைவு இருக்கும், மார்ச்ல கேட்டா மறந்துடும். அது தினந்தோலி சொல்லியிருக்கிறீங்க, இந்த வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி, இதை எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இதை நீங்க செய்வீங்க என்று சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சம் நவம்பர் டிசம்பர் வர வரைக்கும் என்ன செஞ்சோம்? விட்டுருதோம். அதுக்கப்புறம் வேற வாக்குத்தத்தம் வேற அதை பிடிக்கிறோம். நான் என்ன சொல்றேன் என்று சொன்னா, அவர் மனசில் விருப்பம் கொள்கிறதை வார்த்தையின் வழியாய் வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை நமக்கு வந்தா போதும், அதை பிடித்து விசுவாச பயணத்தை என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் அந்த சரியான நேரத்தில் அவர் ஒரு தீர்மானம் எடுப்பார். அந்த நேரம் தான் நமக்கு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பது தான் 8-9 தேசம் ஓட்டு போட்டாங்க. எருசலேமை என்ன செய்யுங்க? பிரித்து பாலஸ்தீனாவுக்கு கொஞ்சம்
இஸ்ரேலுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க என்று சொல்லி பெரிய பெரிய நாடுகளெல்லாம் இணைஞ்சி செஞ்சாங்க. 7 பேர் ஆப்போசிட்டாக ஓட்டு போட்டாங்க. பிரிச்சிடணும் எருசலேம், இவங்களுக்கு எதுக்கு தினம் பிரச்சனை, பாலஸ்தீனுக்கும் அரை, இஸ்ரேலுக்கும் அரை கொடுத்துடலான்னு. ஆனால் கர்த்தருடைய தரிசனம் எருசலேம் மேல் இருந்தது. 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க. யாரு? இஸ்ரேலும் அமெரிக்காவும். கடைசியில் நடந்தது என்ன? அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்களோ அதேபடி இன்றைக்கு எருசலேம் இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரமாய் அது முழுமையாய் பாலஸ்தீனால என்ன செஞ்சாச்சு, வந்து இவங்க என்ன செஞ்சாச்சு, தனியாக டிக்ளேர் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இதெல்லாம் பண்ணிட்டாங்க? அவருடைய வருகை சீக்கிரம். ஹல்லேலூயா. அவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். எருசலேம் தான், அங்கிருந்து தான் அவர் செய்ய வேண்டும். அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்குதான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆகவே அங்கிருந்து தான் அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லிதான் எருசலேம் மேல் ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அதை அவர் இந்த காலம் வரைக்கும் அவர் நிறைவேற்றி வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், ஒரு எருசலேம் ஒரு பட்டணம் தானே, அதில் இருக்கிற அந்த மலை, தேவாலய மலை ஒரு சின்ன ஒரு மலை தானே, அதை குறித்து அவருக்கு அவ்வளோ தரிசனம் இருக்கும் என்று சொன்னால், அவரை சாயல் சிருஷ்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் சொன்னால் அவர் எவ்வளோ தூரம் அதை முடிக்கணும்னு நினைப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் சாயலில் நான் சிரிச்சிட்டேன், அது ஆஃப்டர் அது ஒரு சின்ன ஒரு பாறை, ஒரு மலை, அதுக்கு கூட அவர் அவ்வளவு தரிசனமாக எப்படியாச்சும் இதை நான் ரெடி பண்ணணும் என்று சொல்லி ஜனங்கள் மிஸ் பண்ணினாங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மிஸ் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக அதை பிடித்து முடித்து இந்த காலம் வரைக்கும் அதில் என்ன செய்கிறாரு, தெளிவாக இருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டாமல் போவாரோ என்று நினைக்கிறீங்களோ? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் சோர்ந்து போயிடாதங்க. எப்போ சோர்ந்து போவோம் தெரியுமா? வார்த்தை வராமல் இருக்கும் போது தான் என்ன செஞ்சிருவோம், சோர்ந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. வார்த்தை வந்த அப்புறம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ சித்தம் என்று சொல்லி நாம் இவ்வளோ நாள் குழப்பி கொண்டு இருக்கிறோமே, இதுக்கு ஒரு தெளிவான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்று சொன்னால் அவர் நாம் கேட்கும்போது அவர் மனதில் விருப்பம் கொள்கிறார். முதலாவது. 2வது வார்த்தையை அனுப்புகிறார். 3வது அவர் என்ன செய்கிறார், காலத்தை நியமிக்கிறார். அந்த காலத்தில் அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதம்